ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தூதுவளை துவையல் தான் பார்க்க போகிறோம், எப்படி பண்ணுறதுன்னு. இதில் வந்து சளி, இருமல், நெஞ்சில் நாள்பட்ட சளி, இது அசால்ட்டாக எங்கேனாலுமே தழுத்து வளர்ந்துரும். அதனால் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இந்த இலைய கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க. ஏதாவது கூட்டு, சட்னி, ரசம், ஏதாவது ஒரு விதத்தில் இது செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பு, கஷாயம், எப்படியாவது. பாருங்க எவ்வளோ முள் இருக்குன்னு. இந்த இலைகளை எப்படி இந்த செடியிலேருந்து கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம விரல் மடித்து பிடிக்கிற அளவுக்கு கேப் விட்டு தான் முள் இருக்கும். அந்த இடத்துல இப்படி வச்சு பிடிச்சிட்டு சிசரை வச்சு இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் செடியாகவே கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடைகள்லையே இது பேக்கெட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் செடி இருக்குங்கிறவங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக செடியிலேருந்தே இந்த மாதிரி இலையை மட்டுமே கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா இலைகளையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த தண்டில் தான் முள் வந்து அதிகமாக இருக்கும், நம்மளால் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு. இலையில் இருக்கிற முள் வந்து நம்ம ஓரளவுக்கு கையை வச்சு வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லா இலைகளையும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னுக்குட்டி இந்த பாத்திரம் நிறைய இருந்தது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதை எண்ணெயில் வதக்கும் போது இன்னும் குறையும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கீரை எடுத்துக்கோங்க. அந்த பூவு எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். பழம் மட்டும்தான் சேர்க்கலை. பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக கசப்புத்தன்மை இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால அதை மட்டும் சேர்த்துக்கல. இப்போ இந்த துவையலுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 துண்டு தேங்காய். நான் சின்ன துண்டுனால 2 துண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய துண்டாக்கி இருந்தீங்கன்னா 1 துண்டு போதும். இல்லை துருவின தேங்காய்னா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்காமல் அரைக்கலாம். தேங்காய் சேர்க்காமல் அரைக்கும்போது அது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அதனால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 கொட்டை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. மாதிரி டிஷ்லாம் செய்யும்போது நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் வந்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். அது லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து லேசாக அந்த ஒயிட் கலர்லேருந்து லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளை கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சுருண்டு வதங்கி வரும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கீரை சேர்த்து எண்ணெயிலே நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்தோம், இது வதங்கினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து எண்ணெயிலே நல்ல ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து எண்ணெயிலே நம்ம ஒரு 5 நிமிஷம் வதக்கும்போது அந்த இலையில் இருக்கிற சின்ன சின்ன முள் எல்லாமே சாஃப்ட் ஆயிரும். அதை அரைக்கும்போது அந்த முள்ளே இல்லாத தெரியாமல் அரைப்பட்டுரும். அதுக்காக தான் நல்ல எண்ணெயிலே வதக்க சொல்கிறது. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டி விடுங்க, போதும். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி கம்மியாக சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இதை வந்து அம்மியில் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட துவையல் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க.
நாள்பட்ட சளி, இருமல் எதுவுமே இருக்காது. இந்த மழை காலத்தில் இது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தூதுவளை துவையல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.